வெட்டிங் ஆல்பம் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கான பேசிக் கான்செப்ட்ஸை பார்க்க போகிறோம். 3 விதமான சைஸஸாக ஆல்பம் வந்து செய்கிறாங்க. ஒன்று 36x12, இன்னொன்று 10x28, அடுத்தது 12x24. இதுக்கு ஃபைலில் போயிட்டு நம்ம நியூ ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஓப்பனில் சைஸ், ஃபைலோட சைஸ் இங்கே ரொம்ப முக்கியமானது. இதனுடைய யூனிட்டை இன்ச்சஸில் செலக்ட் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல நாம் 36x12 செலக்ட் பண்ணியிருக்கோம். RGBலேயே வச்சுட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம். இப்போது இதுதான் நம்மளுடைய பேஜ் சைஸ். இப்போது நம்ம கண்ட்ரோல் அழுத்தி R கொடுக்குறோம். இந்த கண்ட்ரோல் R ரூலர் நம்மளுக்கு காமிக்கும். இந்த ரூலரை நாம் இன்ச்சஸில் காமிக்கும்படி நம்ம சொல்லியிருக்கோம். அதை தான் நம்ம இங்கே ரைட் கிளிக்கில் ரெஃபர் பண்ணியிருக்கோம். இப்போது இதை சுற்றி நமக்கு 0.5 இன்ச்சஸ்க்கு நம்ம ப்ளீடிங் வச்சுருக்கோம். இந்த ப்ளீடிங் எதுக்காக அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ சுற்றி 0.5க்கு ஒரு பீடிங் வச்சுருக்கு. இதுக்கு உள்ளே தான் நம்ம இமேஜஸை கொண்டு வர போகிறோம். அப்படியே ட்விஸ்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஆல்பம் வரப்போகுது. அதனால் இன்னர் ஷேடையும் நாம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னர் ஷேடில் ஃபஸ்ட்டு சென்டர் லொக்கேட் பண்ணிக்கிட்டோம். அந்த சென்டருக்கு அந்த இடத்துலையும் ஒரு ஃப்ரேமை நம்ம 0.5ல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல ரெக்டாங்குலர் மார்க் டூல் M கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த செலக்டட் ஏரியாவில் நமக்கு தேவையான இமேஜை கொண்டு வந்து வைக்க போகிறோம். இப்போது இதில் போயிட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நம்ம ஷிஃப்ட் கண்ட்ரோல் N கொடுத்தும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான கலரை இப்போது செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கிட்டோம். அதை அப்ளை பண்ணிடுறோம். அதுக்கு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போது கண்ட்ரோல் D கொடுத்து லேயர் 1ல் நம்ம இப்போ டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த டூப்ளிகேட்டை கண்ட்ரோல் J யூஸ் பண்ணியும் செய்யலாம். இப்போ தேவையான சைஸில் நம்மளுடைய அந்த போர்ஷனை வைக்கிறோம். ஸோ இப்போது ஒவ்வொரு ரெக்டாங்கிள்லேயும் ஒவ்வொரு இமேஜஸ் கொண்டு வந்து வைக்க போகிறோம். ஸோ இதுக்கான ஃப்ரேம் தான் நம்ம இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது 4 லேயரையும் ஷிஃப்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இப்போ ஈவனாக நம்ம இதை அலைன் பண்ணிக்கிறோம். இப்போ என்ட்ரு கொடுத்துட்டு மறுபடியும் இந்த 4 லேயரையும் டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். அந்த 4 லேயரையும் நமக்கு நெக்ஸ்ட் சைட் போர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது நமக்கு ஒரு பக்கம் இருக்கக்கூடியதில் ரெக்டாங்குலர் போர்ஷனை போர்ட்ரேட் போர்ஷனாக மாற்ற போகிறோம். அதாவது லேண்ட்ஸ்கேப்பை போர்ட்ரேட்டாக. ஸோ அதுக்காக ஒரு போர்ஷனை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு தேவையான சைஸுக்கு இதை போர்ட்ரேட்டாக நம்ம ரீஷேப் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த செலக்ட் பண்ண பார்த்துக்கு ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து, அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம். அதுக்கு அந்த ஃபோட்டோவில் கண்ட்ரோல் A கொடுத்துட்டு கண்ட்ரோல் C கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிட்டோம். கண்ட்ரோல் W கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்மளோட டெஸ்டினேஷன் பாத்தில் வந்ததுக்கப்புறமா கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த பேஸ்டட் வந்து நமக்கு விஷுவலில் தெரியுது. அதை நம்ம லேயர் 1ஓட மாஸ்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஆல்ட் அழுத்தினபடி நீங்கள் 2 லேயருக்கு நடுவில் நீங்கள் வைக்கும்போது அங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி வரும். அந்த டைமில் ஒரு கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா அது நம்ம இமேஜோட மாஸ்க் ஆகிடும். இப்போது இந்த மாஸ்க்கு உங்களுக்கு அங்கே விஷுவலில் தெரியுது. இப்போ இதை நம்ம கண்ட்ரோல் T கொடுத்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த இமேஜ் எடுத்திருக்கோம். அந்த இமேஜும் நம்ம கண்ட்ரோல் A கொடுத்து கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கிட்டோம். கண்ட்ரோல் W கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் செகண்ட் போர்ஷனில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல மாஸ்கிங்க்கு கண்ட்ரோல் Alt G கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக போய் மாஸ்கிங் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல கண்ட்ரோல் T கொடுத்து உங்களுக்கு தேவையான சைஸில் இவங்களை நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்த டெஸ்டினேஷன், அதுக்கு ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்டாங்குலர் ஷேப்லேயும் நம்ம இமேஜஸ் எடுத்துகிட்டு வந்து லொக்கேட் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் ஏரியாவுக்கு இமேஜை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான இமேஜில் கண்ட்ரோல் A கொடுத்தோம், காப்பி கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கு ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இதை ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. அப்போது இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஷிஃப்ட் ஆல்ட் அழுத்தினபடி நமக்கு அந்த எட்ஜஸை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஈவனாக நம்மளுக்கு இமேஜ் போய் சீட் ஆகும். இப்போ இதே போல் ஒவ்வொரு இமேஜஸையும் நம்ம பொசிஷனில் வச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஃபைனல் இமேஜஸையும் கொண்டு வந்து வச்சிட்டோம். இப்போ ஒன்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேயருக்கும் ஸ்ட்ரோக் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். தேவையான கலரில் நம்ம ஸ்ட்ரோக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை இன்சைடில் செலக்ட் பண்ணியிருக்கோம். பிளெண்ட் மோட் தேவையான ஸ்ட்ரோக் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து நம்ம இதை ஜூம் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததுக்கு அதே மாதிரியே கலர் தேவையான சைஸ் கொடுத்து ஒவ்வொரு இமேஜஸ்க்கும்
நமக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கோம். இப்போது இப்படி ஒரே ஆப்ஷன் தான் எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா அந்த லேயரில் வச்சு ரைட் கிளிக் கொடுத்து காப்பி லேயர் ஸ்டைல் கொடுத்து எந்தெந்த லேயருக்கெலாம் அப்ளை பண்ணணுமோ அந்த இடத்துல இப்போ ஒவ்வொருத்துக்கும் நம்ம லேயர் அப்ளை பண்ண போகிறோம், லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு கண்ட்ரோல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். எந்தெந்த லேயர் வேணுமோ அதில் போய்ட்டு ரைட் கிளிக் கொடுத்திங்கன்னா பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா லேயர்ஸ்க்கும் இந்த ஸ்டைல் அப்ளை ஆகிடும். இப்போ இதில் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்குது. இதில் வேறு ஒரு இமேஜ் வேணும்னாலும் நாம் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதே போலவே கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜோட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒப்பாசிட்டியை லெஸ் பண்ணியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வேறு ஒரு இமேஜை கொண்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம முடித்ததும் ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அதில் உங்கள் நேமை கொடுத்து ஃபைல் டைப்பை JPEG அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜையும் நாம் JPEGல சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த பகுதியினுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.